இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை இடம்பெற்றிருக்கிறது, வந்து இறங்கிவிட்டார். எப்பொழுது உங்களை சந்திக்க போகின்றார்? தமிழ் கட்சிகள் கூட்டாக ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கா? இந்திய ஒப்பந்தம் பண்றதுல இந்தியா தெளிவா தான் இருக்கு. அது ரெண்டு நாட்டுக்கிடையில செய்யப்பட்ட ஒப்பந்தம். அவர் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற இந்த விஷயங்களை தான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வர, இந்தியாவுக்காக சைனாவுக்காக இந்தியா தமிழகத்தை உருவாக்கும். சைனாவை நீங்கள் எங்களுக்கு சார்பா இன்பும் சொன்னக்கூடிய அளவில் தமிழ் தரப்பாக எங்கள்கிட்ட என்ன சாத்தியம் இருக்கு? ஒன்றும் இல்லை. இது இன்னொரு புள்ளியான கெஸிங் லோக. தமிழ்நாடு இலங்கை தமிழர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்றது இவ்வளவு தூரம் உண்மை. தமிழ் கட்சிகளோட பிஜேபி ஆளும் பிஜேபி இந்த தமிழ்நாட்டு பிரிவு நல்ல உறவிலான் இருக்கு. இந்த டாஸ்பராக்களோட நல்ல உறவிலான் இருக்கு. பிஜேபி ஒரு முற்போக்கான அமைப்பும் அல்ல. அது ஒரு இந்து மத வெறியான ஒரு செயல்பாடா தான் நாங்க நடக்குது. முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது. நேரம் மஹிந்தா கேகேன்ஸா நாங்கள் சரத் பொன்சேகா ஆதரிச்சோம். இது நாங்கள் எங்கட உரிமைகளை அச்சீவ் பண்றதுக்கு யார பாவிக்கணும்ன்றதுல தான் நாங்கள் தமிழ் மக்களுடைய நலனை பெற நீங்கள் எந்த பிசாசோடையும் நாங்கள் தமிழ் நீங்கள் மஹிந்தா கொடுத்த உத்தரவாதத்தை நாங்கள் மஹிந்தா வெஸ்டுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்த உத்தரவாதத்தான் அமல்படுத்த சொல்லி கேட்கிறோம். நாங்கள் புதுசாக கேட்கிறோம். இன்றைக்கே இந்த பொருளாதாரம் இந்த நிலைக்கு வந்தது இலங்கை இந்த பொருளாதாரம் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நல்லாட்சி அரசாங்கம் அமைப்புக்குள்ள அடிச்ச கொள்ளதானே. நல்லாட்சி அரசுக்குள்ள அரசியல் தீர்வுக்காகத்தான் நாங்கள் அந்த நல்லாட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம். நாங்கள் அப்ப தொடர்ச்சியா 70 வருஷமா நீங்கள் எங்களை பேய் காட்டி கொண்டு வார்கள். இன்றைக்கு நீங்கள் ரெண்டு நெடுகம் ஒப்போசிஷன் கேட்கிறீர்கள். நாங்கள் இணைஞ்சு சர்வதேசத்தின் ஆணைக்கு இணங்கி ஏதோ தமிழீழ விடுதலை இயக்கம் தேசிய மக்கள் சக்தியோட இணைந்து பணியாற்ற அவர்கள் தமிழ் மக்கள் என்ற. வணக்கம் நண்பர்களே. உள்ளூராட்சி தேர்தல் களம் ஒரு பக்கம் விரிந்து செல்கின்றது. மறுமுனையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று கொழும்புக்கு விஜயம் செய்துள்ளார். அடுத்த சில தினங்களுக்கு கொழும்பில் தங்கி இருக்கிறதோடு அவர் தமிழ் அமைப்புகளையும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்விடயங்கள் தொடர்பாக நம்மோடு கலந்துரையாடுவதற்கு தேசம் நெட் நேயர்களுக்கு மிகவும் அறிமுகமான பிரித்தானியாவின் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதி சாம் சம்பந்தன் அவர்கள் இணைந்து கொள்கிறார். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசம் நெட். இந்த உள்ளூராட்சி மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பில் உங்களுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்கு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன நடந்தது? உங்களுடைய கட்சிகளுடைய வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கா? என்ன மாதிரி? இன்றைக்கு ரெண்டு விதமான நீதிமன்றங்கள் ரெண்டு விதமான தீர்ப்பை கொடுத்திருக்கு. வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றம் சட்டமாதிபர் திணைக்களம், அதாவது தேர்தல் எலெக்ஷன் கமிஷனர் சட்டமாதிபர் திணைக்களத்தை தான் நியமிச்சது தங்களுக்காக வாதாடுறது. அவர்களின் வாதத்தின்படி உச்ச நீதிமன்றத்துக்கு இதுல தீர்ப்பு வழங்குறதுக்கு அதிகாரம் இல்லையா. அதனால நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போட்ட இதுகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. ஆனா அதே நேரம் இந்த ஜேபியால கையெழுத்து வைக்கப்பட்ட பிரதிகள் பிரபுச்சாந்தல் இதை எடுக்க வேணும், அந்த நொமினேஷனை அக்செப்ட் பண்ணணும். மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்றைக்கு அந்த 38 இதுகளுக்கு ஆணை வழங்கி நாங்கள் இப்ப வெயிட் பண்றோம். என்னென்றால் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனர் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று இதை ஒத்த மற்ற விண்ணப்பங்களையும் ஏற்க சொல்லி அறிவித்தல் கொடுக்கிறாரா ஜாழ் மாவட்டத்துக்கு தேர்தல் அச்சாட்சி அலுவலகத்துக்கு மட்டுமல்ல. இல்ல நாங்கள் போட்டது எங்கட 9 யாழ் மாவட்டத்தின் உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது முழுவதுமே யாழ் மாவட்டம். இதுக்கு அப்ப அவர் அதை ஒத்த எல்லாத்துக்கும் ஒரு மாவட்டத்துக்கு எடுக்க மாட்டேனும். தேர்தல் திணைக்களம் அந்த 38ஐயும் அப்பீல் கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணினபடியால் அதை என்ன மாதிரி கன்சிடர் பண்ண போயினோம் நாளைக்கு தான் தெரியும். அது தேர்தல் திணைக்களத்தின் முடிவை பொறுத்து தேர்தல் திணைக்களம் அப்படி அறிவிக்காட்டி நாங்கள் மண்டே உச்ச நீதிமன்ற அப்பீல் கோர்ட்டுக்கு நாங்கள் திருப்பி இப்படி ஒரு தீர்ப்பு இங்க இந்தியால விடுபட்டிருக்கு. ஆனாடியா அதை நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் உங்களுக்கு நிச்சயமாக பிறப்பு சான்றிதழ் மட்டும்தான் பிரச்சனை என்று சொன்னால் உங்களுக்கு அந்த நீதிமன்றம் போக வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களோட அணுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நிலைமைதான் இருக்கு. அப்படியா? அது எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையாளர் தேர்தல் அவர்களால் முடிவெடுக்கணும். அது எங்கட கையில் அவர்கள் முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு இன்றைக்கு 38 மனுக்களை அக்செப்ட் பண்ண சொல்லி அந்த அப்பீல் கோர்ட் சொல்லி இருக்கு. அதன் நிமித்தம் தேர்தல் ஆணையாளர் நாளைக்கு கூடி இன்றைக்கு டைம் இன்றைக்கு பின்னேரம் கூடி அவையின் அங்கத்தவர்களோட அவர் கதைச்சும் என்ன முடிவெடுக்கணும் அல்லது நாளைக்கு அவை கூடி கதைச்சிட்டு சட்டமாத்திர அதிபர்
தேர்தல் திணைக்களத்தோட கதைச்சிட்டு தேர்தல் ஆணையாளர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸுக்கும் அறிவிக்கிறாரோன்றது எங்களுக்கு நாளைக்கு தான் தெரிய வரும். மிகவும் நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தின விஷயம் மட்டும்தான் பிரச்சனையோடைய வேற எந்த பிரச்சனையும் ஏன்டா இது வந்து எலெக்ஷன் கமிஷனர் தான் இந்த உத்தரவை போட்டதே ஒழிய சட்டத்துல இந்த இப்படி இல்ல. இந்த சட்டத்துல ஜேபி கையெழுத்து வச்சதை ரிஜெக்ட் பண்ணணும் சட்டத்திலே இல்ல. வந்து தேர்தல் திணைக்களத்தின் முடிவே ஒழிய இது வந்து இலங்கை சட்டத்திலே அப்படி இல்ல. ஜேபி வந்து ஒரு ரெகக்னைசேஷன் ஆனால் அவரால் உறுதிப்படுத்தப்பட்டதை அக்செப்ட் பண்ணணும் இலங்கை சட்டத்திலே. இப்ப இந்த உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்டிருந்தால், பிறப்பு சான்றிதழ் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் உங்களுடைய முக்கியமான போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய ஊசி அர்ஜுனாவுடைய வேட்புமனுக்களோ அல்லது மான் சின்னத்தை சேர்ந்த அவர்களுடைய மணிவண்ணன் அணியினருடைய வேட்புமனுக்களோ அல்லது தமிழ் தேசிய முன்னணியுடைய வேட்புமனுக்களோ அவர்களுக்கும் இதே பிரச்சனை தானா அல்லது அவர்களுக்கு வேறு பிரச்சனை? இல்ல அவர்களெல்லாம் வித்தியாசம். அர்ச்சனா வந்து அதுல அந்த இளம் வேட்பாளர் அந்த 30 வயசுக்குட்பட்ட ஆக்கள், பெண் வேட்பாளர், அந்த தொகைகள் அந்த உத்தரவாதம் அது ஒரு சபைக்கும் இருக்கே இல்ல. மணிவண்ணன் எனக்கு தெரிய வந்தது, மணிவண்ணன் வந்து அந்த ஒரு பெண் வேட்பாளர் இது வந்து ஜேபி இது கையெழுத்து வைக்கப்படையிலையோ அது உறுதிப்படுத்தப்படையிலையோ அந்த பிரச்சனை. இந்த சைக்கிளிண்டையும் அது வித்தியாசமான பிரச்சனை. இதுதான் இந்த பிரபத்தாட்சி தான் நாங்க கொப்பிய ஜேபி சைன் பண்ணினது வந்து சட்டத்துல உண்மையில அது அப்படி இல்ல. யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவுல உங்களுடைய கட்சியினுடைய வேட்புமனுக்கள் தான் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கு. நிராகரிக்கப்பட்டதுதான் மற்ற வேண்ட கஷ்டம். லோ பாயிண்ட் எனக்கு நான் அப்படி சட்டம் இல்ல. ஆனால் அங்க கிடைச்ச தகவலின்படி அந்த அவர்களுக்குரிய அர்ஜுனா ராமநாதனுடைய அவர் கேஸ் போடல. அர்ஜுனா ராமநாதன் நினைக்கல இந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க இல்ல. அவர் எடுக்கும்போது அவர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யவில்லை என்று அவருடைய சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட ஒரு பெண் வந்து வைத்து காய போட்டு விட்டுட்டார். நினைக்கிறேன் அவர் மிக தெளிவாக அதுல சொல்லி இருக்கிறார்கள். குறித்த நேரத்துக்கு கொண்டு போய் வேட்பு மனுக்களையே கொடுக்கவில்லை சில உள்ளூராட்சி சபைகளுக்கு. இது எல்லாமே இருக்கட்டும். இப்ப இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய வருகை இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே வந்து இறங்கிவிட்டார். எப்பொழுது உங்களை சந்திக்க போகின்றார்? அது சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தமிழ் கட்சிகள் கூட்டாக ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்திருக்கா? இந்திய பிரதமர் இன்றைக்கு மாலை வந்து இறங்கியிருக்கிறார். கொழும்புல டாச் சமுத்திரா ஹோட்டல்லாம் தங்கி இருக்கிறார் நினைக்கிறேன். நாளைக்குத்தான் தமிழ் கட்சிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு போகும் முன்னம் தான் தமிழ் கட்சிகள் யாராருக்கு மற்ற கட்சிகள்ல யாராருக்கு அழைப்பு கொடுத்த தெரியல. நாளைக்கு அவர் போகும் முன்னம் அவர்கள் சந்திச்சு எல்லாருமே எங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் தெரியல. அந்த இதில் நாளைக்கு மார்னிங் நான் அங்க கிளம்புக்கு போன் அடிச்சதான் எனக்கு தெரியும் எவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதுதான் போகும் முன்னம் சந்திக்கிறோம். செல்வம் அடைக்கலநாதன் கொழும்பு சென்று விட்டாரா? அவர் கொழும்புல மற்ற தமிழ் கட்சிகளுடைய தலைவர்மாரும் பெரும்பாலும் கொழும்புக்கு சென்று விட்டார்கள் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் இதுல மற்ற கட்சிகள் தமிழிசை கட்சியும் தமிழ் காங்கிரசுக்கும் தான் பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொண்டிருக்கிற கட்சிகளுக்கு தான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனக்கு கிடைச்ச தகவல் பாராளுமன்ற கொண்டிருக்கிற பிடிப்பி தவிர்ந்த இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தான் அழைப்பு தான் எனக்கு கிடைச்ச தகவல்கள் தெரிவிக்குது. இப்ப நீங்கள் இந்த 3 கட்சிகளும் பிரதமர் சந்திக்கிறது தொடர்பாக அதுக்கு முதல் கலந்துரையாடி இருக்கிறீங்களா? ஏன்னா பெரும்பாலும் பொது வழியில வருகின்ற அபிப்பிராயங்களை பார்த்தால் அண்மையில ஆஸ்திரேலியாவில இருந்து ராஜ் சிவநாதன் என்பவர் கூட ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். தமிழ் கட்சிகள் முதலே ஒன்று கூடி பேசிவிட்டு தான் நரேந்திர மோடியோட போய் பேசணும். அப்படி ஏதாவது நடந்திருக்கா? அது சம்பந்தமாக என்ன கதைக்க போறோம் என்ற ஒரு வரையறுப்பு செய்யப்பட்டிருக்கா? இதுவரை இல்லை என்றால் இப்ப உள்ளூராட்சி தேர்தலுடைய எல்லாரும் அது சம்பந்தமான இதுகள்ல இருக்கணும். நிச்சயமா அவர்கள் நாளைக்கு சந்திக்க முன்னும் கலந்துரையாடுவார்கள். நேரத்தை பொறுத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கிறதா, என்னத்தை கதைக்கிறது, என்ன கோரிக்கை வைக்கலாம். நிச்சயமா டெல்லிக்கு திருப்பியும் தமிழ் கட்சிகளை கூப்பிடணும் என்ற அந்த கோரிக்கை வைப்படும். இழுத்தடிக்கிற மாகாண சபையை தேர்தல் நடத்தப்பட வேணும். மற்றது இப்ப இந்த ட்ரம்ப் இது தென்னில சவுத் இந்தியாவோட வர்த்தகத்தை இலங்கை வந்து கூட்டுறதால வடகிழக்கு பொருளாதாரத்தை நிமித்தலாம் என்ற அப்படியான கோரிக்கைகளை எங்கள் தரப்பால வைப்படும். ஆனா இனி நாங்கள் இது எங்கட தரப்பு டிஸ்கஷன் டெலோன்ற தரப்பு. ஆனா இனி மற்ற கட்சிகளும் தமிழ் தேசிய முன்னணி, தமிழிசை கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு நிரந்தர அரசியல் தீர்வு இது வந்து இப்ப மாநசபை வந்து அரசியல் தீர்வு அல்ல, அது இப்ப இருக்கிற இது. ஒரு நிரந்தர அரசியல் தீர்வுக்கும் மோடி அழுத்தம் கொடுக்கணும் என்ற இது சம்பந்தமாயும் நாங்கள் மற்ற 3 கடந்த ஜனாதிபதி அனுராக் இந்தியா சென்றிருந்த பொழுது
மோடி இந்திய தரப்பில் இருந்து இந்த தமிழருடைய பிரச்சனை தொடர்பாக அவரை கூட உச்சரிக்கவில்லை என்ற விஷயம் இருக்குது. அந்த அடிப்படையில மோடி இந்த முறை வந்து இது சம்பந்தமாக கதைப்பார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களா, அல்லது நீங்கள் அதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதுல ஏற்கனவே அவர் சொன்னதான அரசியலமைப்பில் இருக்கிறத அமல்படுத்தணும். இந்த 13ஆம் திருத்தம் என்ற அந்த வசனத்தை பாவிக்கலையே ஒழிய அரசியல் அமைப்பில் இருக்கிற இதுகளை நீங்கள் இப்ப UNHCR நடந்த செஷன்லயும் அவர்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் பண்றதுல இந்தியா தெளிவா தான் இருக்குது. ஏன்னா அது ரெண்டு நாட்டுக்கிடையில செய்யப்பட்ட ஒப்பந்தம். அப்ப அதுல இந்தியா தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். நீங்கள் சொல்ற இப்ப மாகாண சபையை நடத்த சொல்றதோ அல்லது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துறதோன்றது ரெண்டு அரசாங்கங்களும் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ அதை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள். சம்பூரான நிலையம் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. ஏனைய பல்வேறு திட்டங்களையும் அவர்கள் கையெழுத்திட இருக்கிறார். அதே மாதிரி யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்குமான விமான போக்குவரத்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது, கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த நெருக்கம் வந்து மிக நெருக்கமாகத்தான் இருக்குது இல்லையா? இல்ல, நான் அந்த கோணத்துல நான் இதை பார்க்கல. இது வந்து சைனாண்ட ஒரு இன்ஃபுளுன்ஸ். இன்றைக்கு சைனாண்ட முதலீடுகள் வந்து இலங்கையில சைனா வந்து இந்தியாவை சர்க்கிள் பண்றதுன்றதை இந்தியா உணர துவங்கிட்டு. அம்பாந்தோட்டையில் இருக்கிற ஹாபரா இருக்கட்டும், அல்லது இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் அதை ஒரு பூத கண்ணாடி வச்சு பூச்சாண்டி. இல்ல, இது தனியா இந்தியா மாத்திரம் இல்ல, இது இந்தியாவை விட அமெரிக்கா இதுல நுட்பமாக அவதானிச்சு அதுக்குரிய காய்களை நடத்தி கொண்டிருக்குது. இன்றைக்கு நீங்கள் அண்மையில இந்த ட்ரம்ப் விரிச்ச அந்த டேரிஃப் இது நீங்க கவனிச்சு பாத்தீங்க என்றால் எந்தெந்த கண்ட்ரிகள் சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்குதோ அந்தந்த கண்ட்ரிகளுக்கு தான் இந்த ட்ரேட் இது வந்து கூட போட்டு நீங்கள் இப்ப கம்போடியா எடுத்தீங்கன்னா இப்ப இலங்கைக்கு வரி 44% விதிக்கப்பட்டிருக்குது. அதுகின்ற பின்னணி என்னன்னா இலங்கை வந்து அமெரிக்காவுக்கு $3 பில்லியன் US பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம். நான் இறக்குமதி செய்யறது அதுல 10ல் ஒரு பங்கு தான், 300 மில்லியன் தான் இறக்குமதி செய்யறேன். அந்த ட்ரேட் டெபிசிட்டை நிரப்புறதுக்கு தான் இந்த வரி விதிக்கப்படுது. ஆனால் என்னென்றால் இப்ப பிரெக்சிட் ஒரு அமைப்பு துவங்கி இருக்கு. அதுல சைனா, இந்தியா, ரஷ்யா, பிரேசில், சவுத் அமெரிக்கா இருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு அல்லது மேற்கு நாடுகளுக்கு எதிரான ஒரு கூட்டணி தான். அந்த அடிப்படையில இந்தியாவும் சைனாவும் மிக நெருங்கி வர்றதாகத்தான் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் அரசியல் நிபுணர்கள் கணிக்கிறார்கள். ஆனா தமிழ் மக்கள் மத்தியில தான் இந்த சீனா பூச்சாண்டிய இந்தியா இல்ல அதனால இந்தியா வந்து நெருங்க இந்தியா வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுது. இந்தியாவை நினைக்கிறேன் அந்த லடாக் அந்த எல்லை பிரச்சனை, அருணாச்சல பிரச்சனை, அதுல இந்தியாவும் சைனாவும் சரியா முரண்படி நம்ம இந்தியா ஒரு 2 front போரை எதிர்நோக்கி ராணுவத்தை பலப்படுத்தி கொண்டிருக்குது. தனியா இதுவரை காலத்திலும் இந்தியா வந்து பாகிஸ்தானை நோக்கித்தான் அந்த ராணுவத்தின் வலிமையை முப்படைகளையும் வளர்த்து கொண்டு வந்தது. இப்ப 2 front போரை எதிர்நோக்கி, அதாவது சைனாவையும் எதிர்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் தன் ராணுவத்தையும் ஆகாயப்படையா இருக்கட்டும், நேவியா இருக்கட்டும், மூன்று படைகளையும் இந்த 2 front போருக்கு ஏற்ற மாதிரி தான் அவர்கள் நவீனமயப்படுத்தி தமிழ் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராக இருந்தவர் திரு மு. திருநாவுக்கரசு அவர்கள் தற்போது இந்திய ரோவின் பாதுகாப்போட அவர் இந்தியாவில் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற இந்த விஷயங்களை தான் அவர் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வர இந்தியாவுக்காக, சைனாவுக்காக இந்தியா தமிழகத்தை உருவாக்கும் என்று. இல்ல அந்த அளவுக்கு நான் அப்படி அந்த இப்ப சைனாக்காக சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு அமெரிக்கா வந்து இந்தியாவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. பொருளாதார ரீதியாயும் டிஃபென்ஸ் ரீதியாயும் இந்தியாவை பலப்படுத்தி கொண்டிருக்கு. இப்ப அமெரிக்கா அந்த கோணத்துல அங்கால கோஆர்டினேட் அமைப்பை வச்சு அங்கால ஆஸ்திரேலியா, சைனாவை சுத்தி வளைச்சு ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா என்றவர்களையும் அந்த முக்கோண கோஆர்ட் அமைப்பை வச்சுக்கொண்டு அங்கால இப்ப நீங்க இந்தியாண்ட இப்ப ஏவுகணைகள் எல்லாம் பிலிப்பைன்ஸுக்கு விற்கப்படுது, வியட்நாமுக்கு விற்கப்படுது. இந்தியாவும் வந்து சைனாக்கு எகெயின்ஸ்டான கண்ட்ரிகளை ஆயுதப்படுத்தி கொண்டு அப்ப இந்தியாவும் ஒரு சர்க்கிள் பண்ணுது, சைனாவை சர்க்கிள் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் பிலிப்பைன்ஸோட ஒரு ராணுவத்தை ஒன்று செய்திருக்கோம். வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இருக்கிற இந்தோனேஷியா, இந்த கண்ட்ரிகளுக்கு ஆயுத தளபாடங்களை அவங்களோட பெனாக்கா மல்டிபரர் லான்ச்சர் அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் இந்தியாவும் வித்து கொண்டிருக்கு. ஏன்னா சைனாவோட முரண்படுற நாடுகளுக்கு இந்தியா தான் இப்ப ஆர்ம் சப்ளை செய்து கொண்டிருக்கு. ஆனா இப்ப தமிழ் மக்களை பொறுத்தளவில் தங்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ, அது இந்தியாவாக இருந்தா என்ன, சீனாவாக இருந்தா என்ன, அந்த உதவிகளை பெற்றுக் கொள்வதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் யாழ் பல்கலைக்கழகம் சைனா கொடுக்கக்கூடிய உதவிகளை நிராகரிக்குது. இப்படி நாங்களே இந்தியாவோட நட்பை பெறணும் என்றதுக்காக நாங்கள் வலிந்து சீனாவோட ஒரு முரண்பாட்டை வளர்த்துக் கொள்றது ஒரு தேவை அப்படி இருக்காங்க. இல்ல இப்ப நாங்க இப்ப எங்கட கட்சியின நோக்குது என்னென்றால் இப்ப ஒரு சைனாவை இன்ஃபுளுன்ஸ்
இன்ஃபுளுன்ஸ் பண்ண எங்களுக்கு சார்பா சைனா ஒரு பெரிய கண்ட்ரி. இப்ப இந்தியா வந்து இப்போ 4 ட்ரில்லியன் எக்கனமி, சைனா வந்து 19 ட்ரில்லியன் எக்கனமி உள்ள ஒரு கண்ட்ரி. அமெரிக்கா எடுத்தீங்கன்னா அவங்க 30 ட்ரில்லியன் எக்கனமி உள்ள ஒரு கண்ட்ரி. சரி, அமெரிக்காவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட டயஸ்போரா அங்க இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுல அட்லீஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கு, அதோட இங்க எங்கள்கிட்ட ஒரு டயஸ்போரா இருக்குது. இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ண சைனாவை நீங்கள் எங்களுக்கு சார்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய அளவில் தமிழ் தரப்பாக எங்கள்கிட்ட என்ன சாத்தியம் இருக்கு? ஒன்றும் இல்லை. அது வந்து எங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் நான் நினைக்கல அது ஒரு சக்சஸா வருமாண்டு. நீங்க இது இன்னொரு புள்ளியான கெஸிங் லோக தமிழ்நாடு இலங்கை தமிழர்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்றது வந்து இவ்வளவு தூரம் உண்மை. இன்னைக்கு வந்து உங்களுடைய தலைவர் செல்வம் அடைக்கலான் உட்பட தமிழ் தேசிய தலைவர்கள் அயல் நாட்டு திருவிழாவுக்கு இந்தியாவுக்கு போயிருந்தார்கள். ஆனா அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்களோட தமிழக முதலமைச்சரோட சந்திச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. தமிழர்களுடைய கோரிக்கை சம்பந்தமா கதைக்கல. வெறும் பார்வையாளர்களாக போய் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு மோடி இங்கு வருகின்ற பொழுது கூட என்னால் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கும் இந்திய மத்திய அரசுக்கும் இடையான ஒரு முரண்பாடு போய்கொண்டிருக்கு. மும்மொழி திட்டம், இந்தி திணிப்பு போன்ற விஷயங்கள்ல ஒரு முரண்பாடு போய்கொண்டிருக்கு. தமிழ்நாடு இலங்கை தமிழருடைய விவகாரம் சம்பந்தமாக மத்திய அரசுக்கு எந்த அழுத்தத்தையும் கொடுக்கிற நிலைமையில இப்ப இல்ல. வந்து கொண்டிருக்கிற ஈழநாடு பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தில் இது தொடர்பாக நேற்று எழுதி இருக்கிறார்கள். இல்ல, அதே நேரத்தில் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லலாம். இப்ப நேற்று முந்தநாள் நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் கச்சதீவை மீட்கணும் பிரேரணையை கொண்டு வந்திருக்கு. அது வந்து தமிழர்களுக்கு சாதகமாக போறீங்க. இல்ல, நான் அதுல என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பயப்படுது தாங்கள் சென்ட்ரலோட அங்க முரண்பாட்டில் இருக்கிறபடியால் இளப்பிரச்சனையிலே தாங்கள் தலையிட்டா தங்களுடைய ஆட்சியை கவுட்டு போடுவார்கள் என்ற பயமே ஒழிய, அதே நேரத்தில் நீங்கள் பிஜேபி எடுத்தீங்கன்னா பிஜேபி தமிழ் பார்ட்டிகளோட நல்ல உறவிலாம் இருக்கு. இவர் சம்பந்தனையாண்ட இறுதிச் சடங்குக்கு பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்தவர். அவர் எங்கட மாநாட்டுக்கும் அவர் வர்றதுக்கு இருந்தவர். நாங்கள் கூப்பிட முடியாம போயிட்டு ஒழிய மற்ற தமிழ் கட்சிகளோட பிஜேபி ஆளும் பிஜேபி இந்த தமிழ்நாட்டு பிரிவு வந்து நல்ல உறவிலாம் இருக்கு. இந்த டயஸ்போராக்களோட நல்ல உறவிலாம் இருக்கு. தமிழ்நாட்டுல உள்ள திராவிட கழகங்களை அடிச்சு விரட்டணும் என்றதுல பிஜேபி மிகவும் உன்னிப்பான இருக்குது. பிஜேபி ஒரு முற்போக்கான அமைப்பும் அல்ல. அது ஒரு இந்து மத வெறியான ஒரு செயல்பாடா தான் நாங்க நடக்குது. முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுது. அப்ப நீங்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொள்றது வந்து எவ்வளவு தூரம் பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதுல சந்தர்ப்பவாதம் இல்ல. நாங்கள் வந்து எங்கட அரசியல் தீர்வுக்கு யார பாவிக்கிறதுன்றத பாவிக்கிறேன்னு தவிர இதை சந்தர்ப்பம். இப்ப நாங்கள் அந்த நேரம் மைந்தா கேகேன்ஸா நாங்கள் சரத் பொன்சே ஆதரிச்சோம். இது வந்து நாங்கள் எங்கட உரிமைகளை அச்சீவ் பண்றதுக்கு யார பாவிக்கணும்ன்றதுல தான் நாங்கள் இப்ப மேலே தமிழ் மக்களுடைய நலனப்புற நீங்கள் எந்த பிசாசோடையும் நாங்கள் இல்லை. இப்ப தமிழ் மக்களின் இது அழுத்தத்தை நீங்கள் டிஎன்கேயோட தனிய நீங்கள் உறவை வச்சு ஒண்ணு செய்யல. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கையில இருக்கேங்க. முந்தி காங்கிரஸ் இருக்கேக்கல இங்க மாநில டிஎன்கேயும் காங்கிரஸும் கூட்டாட்சியில இருந்து. இப்ப நாங்கள் டிஎன்கேயோட என்ன உறவில இருந்தாலும் டிஎன்கேயால ஒரு நிமிட்டுக்கு மேலே அங்க சென்ட்ரல் அழுத்தத்தை கொடுக்க இயலாது. ஏனென்றா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம். இது பிஜேபி தான் இந்த அழுத்தத்தை கொடுக்கலாம். அப்ப நாங்கள் இங்க தனியா நாங்கள் தமிழ்நாட்டோட நாங்கள் உறவு வச்சும் டிஎன்கேயால ஒரு பிஜேபிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். அதை விட நாங்கள் பிஜேபி மாநில அரசு அண்ணாமலை போன்றவர்களோட வைக்கிறதால அவர்கள் அழுத்தத்தை சென்ட்ரலுக்கு கொடுக்கலாம். இது நடைபெற இல்லை இதுகள் அந்த ஆங்கிள் தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு அரசியல் முள்ளிவாய்க்கால கொண்டு இதை தமிழ் மக்களை நிறுத்தும் என்று நீங்க எதிர்பார்க்கல. ஏனென்றால் இல்ல, நாங்கள் 2009 ஆண்டு நடந்த இந்த வன்னி இறுதி யுத்தத்துல விடுதலை புலிகள் வந்து அந்த படையணியை வந்து இந்தியாவையும் மத்திய அரசையும் மாநிலத்தில ஜெயலலிதா அரசாங்கமும் வந்தால் தங்களை காப்பாற்றுவார் என்பதற்காகத்தான் அவ்வளவு பெருந்தொகையான மக்களை பணயம் வைத்து அந்த யுத்தத்தை மே மாதம் வரைக்கும் இழுத்துக் கொண்டிருந்தார். அவர்கள் அந்த தாங்கள் சரணடைவை அந்த முடிவை வந்து இறுதி வரைக்கும் கொண்டு போனதுக்கு காரணம் அன்று நடந்த ஏப்ரல் நடந்த எலெக்ஷன்ல மத்தியில பிஜேபியும் மாநிலத்தில அதிமுகவும் வந்தால் தங்களுக்கு ஒரு முடிவு வரும் என்று அது எந்த வகையிலையும் அதை குதவே இல்லை. அப்படி ஒரு அரசியல் மொழிவாய்க்காலைத்தான் நீங்கள் நோக்கி அது அந்த ராஜீவின் மர்டர் கேஸ், அதுல சவுத் பிளாக்கின் டிசிஷன் வேற. அது வந்து எந்த கட்சி எடுத்தாலும் விடுதலை புலிகள் இன்றைக்கும் தடை இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும். இது அரசியல் காரணம். அது அரசியல் காரணத்துல அந்த புலிகளுக்கு அந்த முடிவு வந்தோடைய அதையும் நான் தமிழ் மக்கள் இல்லை பிரச்சனை வந்து இது டிஃப்ரெண்ட். அதை வந்து வித்தியாசமா தான் வெஸ்டா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும் அதை டிஃப்ரெண்டா தான் பார்க்கணும்.
அது வந்து விடுதலை புலிகளுக்கு அது தடை இன்றைக்கு நீடிக்கப்படுறது அது அரசியல் காரணம். அவர்களுக்கு என்றால் அந்த அன்றைக்கு நீங்கள் ரோபோட் கிளாக் அன்னைக்கு அமெரிக்கன் ஹை கமிஷனர் அன்றைக்கு அந்த காலத்தில் அவர் அன்றைக்கு ஓப்பனாகி அவர் சொல்லிட்டார், இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையை அனுசரிச்சு போகணும், அப்படி இல்லாட்டி வித்தியாசமான ஸ்ரீலங்கன் ராணுவத்தை எல்டிடி சந்திக்க வேணும் என்று அதுல அமெரிக்காவா இருக்கட்டும், யூகேயா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும் எல்லாரும் ஒத்த முடிவுலாம் இருந்தது. அதாவது ஒஸ்லோ உடன்படிக்கையை அக்செப்ட் பண்ணி அரசியல் நீரோட்டத்துல விடுதலை புலிகள் வரணும் என்றது அது அவர்கள் கூட்டா எடுத்த முடிவு. அப்படி என்னங்கள பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தான் வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு தரணும், இந்த காணாமல் போனாக்களை வரை கண்டுபிடிக்கணும் என்று அவர்களை நோக்கி வைக்கிற கோஷம் எவ்வளவு தூரம் பொருத்தமானது? மஹிந்தாவை அவர்களுக்கு கொடுத்த உத்தரவாதம் தானே ஒரு பயங்கரவாத பிரச்சனை. மஹிந்தா அவர்களுக்கு வச்ச கோரிக்கை 13++ நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன், விடுதலை புலிகள் தான் இதுக்கு தடையா இருக்கணும் என்று. நாங்கள் கேட்கறதெல்லாம் நீங்கள் எங்கட இதுல எங்கட ராணுவ இதை அழிச்சீங்கள், ஆனால் நீங்கள் மஹிந்தா கொடுத்த உத்தரவாதத்தை நாங்கள் கேட்கிறோம். மஹிந்தா வெஸ்டுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுத்த உத்தரவாதத்தான் அமல்படுத்த சொல்லி கேட்கிறோம். நாங்கள் புதுசா ஒன்றும் கேட்கிறோம். மஹிந்தாவுக்கு என்ன இந்த வெஸ்ட் அமெரிக்கா இந்தியா எல்லாம் ஆதரவு வச்சிருந்தா அந்த நேரத்தில் அவர் கொடுத்த வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை தான் நாங்கள் என்ன இன்றைக்கு நடக்கல, இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் முடிஞ்ச 15 வருஷமா ஆச்சு. அதைத்தான் நாங்கள் அந்த அழுத்தத்தை தான் நாங்கள் கொடுத்தோம். இப்ப இந்த நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கிறார். இந்த டரிஃப், அந்த இம்போர்ட் ப்ராடக்ட்ஸுக்கான அந்த டரிஃப் வந்து பாரிய பிரச்சனையாக இருக்கு. அது இந்தியாவுக்கும் பிரச்சனையாக இருக்கு. இல்ல இந்தியாவுக்கு அது பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இந்தியாவுக்கு பிரச்சனை ஏனென்றால் இந்தியாவுக்கு 22% நீங்கள் அங்கால இந்தியா கம்பெடிட்டர்ஸ் என்று சொல்ற சைனா, வியட்நாம், இந்தியால ஸ்ரீலங்கா எல்லாத்துக்கும் கூட வச்சபடியா இந்தியாண்ட டரிஃப் வந்து குறைவா இருக்கிறபடியா இன்னும் நெகோசியேஷனுக்கு இடம் இருக்குது. இந்தியாண்ட இப்ப பார்மசூட்டிகளுக்கு வரி இல்ல, இந்தியால இருந்து போற எல்லா சாமானுக்கும் இந்த டரிஃப் இல்ல, பார்மசூட்டிகளுக்கு அந்த பிரச்சனை இல்ல, சில சாமானுக்கு இல்ல. அப்ப இவற்ற டரிஃப் வந்து இந்தியாண்ட டரிஃப் வந்து குறைவா இருக்கிறபடியா இந்தியா வந்து பெனிஃபிட் அடைய போகுது. ஏன்னா இந்தியாண்ட காம்படிட்டர் மேனுஃபேக்சரிங் வந்து ப்ராடக்ட் எல்லாம் இனி இந்தியாவுக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்கு. அப்ப என்னடா சைனாண்ட ஹையா இருக்கு இல்ல, சைனால இருக்கிற மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் இனி இந்தியாவை நோக்கி தான் மூவ் பண்ணும். வியட்நாம் வாங்கல ஹையா இருக்கிறபடியா, வியட்நாம் சைனாவோட இந்தியாண்ட சீப் இருக்கிறபடியா இந்தியாண்ட பொருளாதாரத்தை இன்னும் வலுப்படுத்த இந்தியா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டால் இந்தியாண்ட பொருளாதாரம் தான் வலுப்படுத்த. நான் சொன்னேன், ட்ரம்ப் வந்து ஒரு சைனாவை எய்ம் பண்ணி தான் இந்த டரிஃபை கொண்டு வர, இது வந்து இந்தியாவை வலுப்படுத்தும். அப்படி என்ன முழுமையாக சைனாக்கு எதிரானதுன்னு பார்க்கலாம். இருந்தால் ஐரோப்பாக்கு எதிராகவும் இந்த டரிஃப் கொண்டு வரப்போம். ஐரோப்பா, யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூகே எல்லாம் நெகோசியேஷனுக்கு டோர் ஓப்பன். 1-2 வீக்ஸ்ல அவர்கள் கதைச்சு கொஞ்சம் பேலன்ஸ் கூட்டி குறைச்சு அது நடக்கும். இது வந்து என்னன்னா இப்ப தியரி தச்சர் ரேகன் சேர்ந்து நான் நினைக்கிறேன் 84ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தோம். ரிசர்வ் கரன்சி டாலருக்கு ஒரு பிரச்சனை வர போகுது, இந்த சைனாண்ட சூப்பர் பவர் வளர்ச்சியை குறைக்கணும். அப்படி அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்கல அந்த டைம் ஒரு கொண்டு வந்தவங்க இப்படி ஒரு ரிஃபார்ம். பிறகு ரேகனும் தச்சரும் சேர்ந்து கொண்டு வந்தாதான் இந்த நியோ ரிபலரிசம் இந்த பாலிசி. அதுக்கு பிறகு இப்ப ட்ரம்ப் இதை கொண்டு வர, ட்ரம்புக்கு பின்னால நியாயமான எக்கனாமிக் அட்வைசர்ஸ் இல்லாம சும்மா மோட்டர் அந்த கோதா ரசாயன தடை செய்த மாதிரி அப்படியே நான் அவருக்கு பின்னால நியாயமான பொருளாதார ஆலோசகர்கள் ஒரு வர்த்தக ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு பெரும்புள்ளி. அவர் சிலவேளை இந்த டரிஃபை போட்டதே தான் மற்ற நாடுகளோட ஒரு நெகோசியேஷனை கொண்டு வரலாம் நலன்கள் இதுல கூடுதலாக தாங்கி இருக்கு. என்னுடைய கேள்வி என்னென்றால், அமெரிக்கா விதித்துள்ள இந்த வரி இருப்பால இலங்கையில வந்து ஆடை தொழிற்சாலை மிக மோசமாக பாதிக்கப்பட போகுது. கரன்சி ரிசர்வ் இப்ப என்னன்னா நீங்க அமெரிக்காவுக்கு நீங்க விக்கிறதால ரிசர்வ் கரன்சி டாலர் இருக்கிறதால இந்த 3 பில்லியன் நினைக்கிறேன் இந்த ஏற்றுமதி, அந்த $3 பில்லியன் வந்து லூஸ் பண்ண போய் கரன்சி ரூபீஸ் வந்து அமெரிக்காவுக்கும் இலங்கைக்குமான வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட 25% வர்த்தகம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்கள் நிச்சயமாக. இப்ப அப்படி ஒரு நிலைமை இல்லை, அப்படி ஒரு நிலைமை இருக்கு. GSP பிளஸ் என்ற வரிச்சலுகை, ஐரோப்பிய நாடுகள் வழங்குகின்ற வரிச்சலுகையை இலங்கைக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பிரித்தானியாவில் இருக்கிற அமைப்புகள் எடுத்திருக்கின்றன. இது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல இதுல வந்து நாங்கள் பாக்குறோம்னா இப்ப GSP பிளஸ் GSP பிளஸ்லயும் PTA அதுல அந்த முதல் அந்த GSP பிளஸ்க்கு இந்த யூரோப்பியன் யூனியன் வச்சு அந்த 25 டிக் பாக்ஸ் அதுல வந்து இந்த PTA ரிமூவ் பண்ணப்படும். அப்ப இதுல இப்ப எங்களுக்கு வந்து இந்த முந்தைய ஆயுத போராட்டத்தால நாங்கள் அரசியல் அழுத்தத்தை கொடுத்தோம். இன்றைக்கு அந்த ஆயுத போராட்டம் இல்ல.
அப்ப எங்களை பொறுத்தளவில் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை இதுகளை பாவிச்சுதான் ஓகே பிடிஏ ரிமூவ் பண்ணப்படணும், அரசியல் தீர்வு கொடுக்கப்படணும். இந்த அழுத்தத்தை பாவிக்கிற ஒரு கருவியா நாங்கள் இதை பாவிக்கத்தான் வேணும். அப்ப நீங்கள் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் இப்ப அமெரிக்கா கொடுத்த இந்த அழுத்தத்தோட நீங்கள் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் நீங்க சொல்லி கோர போறீங்களா? அப்படியா? இதுல இந்த ஜிஎஸ்பி பிளஸ்ல என்னென்றால் இப்ப அமெரிக்காவும் யூரோப்பியன் யூனியன் எல்லாம் பாக்குது என்னென்றால் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை வரைக்குள்ள சைனீஸ் கம்பெனி வந்து ஹம்பாந்தோட்டையை சுற்றி அங்க ஃப்ரீ ட்ரேட் ஜோன் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. சைனீஸ் கம்பெனிகள் இன்றைக்கு மெக்சிகோல இன்றைக்கு ட்ரம்ப் ஏன் இந்த மெக்சிகோ இதுகளுக்கு கம்போடியா இதற்கு எல்லாம் இப்படி தரிப்பை கூட்டினவர் என்றால் இந்த சைனீஸ் கம்பெனிகள் என்ன செய்தால் இப்படி கொத்த இந்த லூப் பாயிண்ட்களை பாவிச்சு இந்த ஜிஎஸ்பி பிளஸ்க்கு இந்த ஸ்ரீலங்காக்கு ஒரு வரிச்சலை இருக்கு. ஒரு சைனா கம்பெனி வந்து ஸ்ரீலங்கால இந்த ஃபேக்டரியில போட்டுட்டு மேட் இன் ஸ்ரீலங்கா இந்த லூப்போல பாவிச்சு இந்த இதற்கு அனுப்பலாம். அது வந்து இலங்கைக்கு லாபம் தான். இப்ப என்னென்றால் எங்களுக்கு இவ்வளவு வரிச்சுமையை வழங்கினால் நாங்கள் சைனாவோட வர்த்தகம் சைனாக்கு தான் இந்த பெனிஃபிட் போகுது. அது எங்கட பிரச்சனை இல்லையா, அது அமெரிக்கான பிரச்சனை இல்லை. சைனாவே ஒரு வேர்ல்ட் இவங்களோட த்ரெட்டா பாக்குறாங்கல்ல யாரு, இந்தியா யூரோப்பியன் யூனியன் உலகம் பார்க்கட்டும். ஆனா சைனா சிங்கள மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ த்ரெட் இல்ல தான். இல்ல எங்களுக்கு என்ன இப்ப எங்களுக்கு ஒரு அரசியல் அழுத்தம் இப்ப நான் அட்லீஸ்ட் இன்றைக்கு யூரோப்பியன் யூனியனோ இன்றைக்கு யூகே இவர்கள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு சார்பாக அட்லீஸ்ட் ஒரு தடைகளை கொண்டறினோம், ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரஷரை கொடுக்கணும். அழிச்சதே அவதானே இந்த மேற்கு நாடுகள். அது வந்து அந்த ஏற்கனவே அதுக்குரிய விடிய சொல்லிட்டேன். இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையை அனுசரிச்சு அரசியல் நீரோட்டத்துக்கு வரணும்ன்றது அழுத்தத்தில் அது அதுக்கு அடிபணியல் என்றபடியா அந்த அழுத்தம் விடுதலைப்புலிகள் அமைப்பை வந்து முற்றுமுழுதாக அழிச்சதுல இந்த 5 இணைத்தலைமை நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருக்கு என்றால் அதுக்குரிய ஆன்சரை தான் நம்ம சொல்லிட்டோம். ஒஸ்லோ உடன்படிக்கை அவர்கள முடிவு ஒஸ்லோ உடன்படிக்கையை அனுசரிச்சு நீங்கள் அரசியல் இதுக்கு வரணும் வந்திருந்த ஆபரேஷன் பீக்கன் என்ற திட்டம் இணைத்தலைமை நாடுகள் என்ற முழுமையான ஒத்துழைப்போடு தான் மேற்கொள்ளப்பட்டது. உண்மையிலேயே இந்த மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் இந்த இணைத்தலைமை நாடுகளுக்கு எதிராகவும் வைக்கும். இப்ப நீங்க இன்றைக்கு இப்ப தலமான பேன் பண்ணப்பட்டு ஒரு டெரரிஸ்டா இருந்து இன்றைக்கு அமெரிக்கா தலபானோடைய கதைக்கிற நிலைமை வந்தானே, ஹிஸ்புல்லாவோட கதைக்கலாம். தலபான்ல ஒரு முக்கிய மினிஸ்டர் ஹில்கானியன் நினைக்கிறேன், அவருக்கு அமெரிக்கா எத்தனையோ மில்லியன் பவுண்டி வச்சு தடை எடுபட்டு இருக்கு. அந்த இதுல சிரியாவிலையும் அதே மாதிரி நடந்திருக்கு. எனவே இப்ப இந்த தடை கொண்டு வர்றார்கள் என்று நீங்களும் இந்த ஜிஎஸ்பி பிளஸ் உருவாக்கணும் என்று நீங்கள் கூறினால், தமிழ் தேசிய கட்சிகள் கூறினால், நீங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு மட்டுமில்லை இலங்கையுடைய தமிழ் சிங்கள மக்களுக்கு இந்த பொருளாதாரத்துக்கு எதிராகவும் தான் இதை கூறுவீங்கள் என்றுதானே அது அர்த்தப்படும். இல்ல அவர் எங்களுக்கு இப்ப தொடர்ச்சியாக இப்ப எங்கட இன்றைக்கே இந்த பொருளாதாரம் இந்த நிலைக்கு வந்தது இலங்கை இந்த பொருளாதாரம் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நல்லாட்சி அரசாங்கம் அமைப்புக்குள்ள அடிச்ச கொள்ளதானே. நல்லாட்சி அரசுக்குள்ள அரசியல் தீர்வுக்காக தான் நாங்கள் அந்த நல்லாட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்தனாங்க. நாங்க அப்ப தொடர்ச்சியான 70 வருஷமா நீங்கள் எங்களை பேக்காட்டி கொண்டு வார்கள். இன்றைக்கு கூட்டி சேர்ந்து இருந்த நீங்கள் இல்ல நாங்கள் அதுக்குரிய ஒத்தாசையை சர்வதேசம் சொல்லும் நீங்கள் நெடுகம் ஒப்போசிஷன் கேட்கிறீர்கள். நாங்கள் இணைஞ்சு சர்வதேசத்தின் ஆணைக்கு இணங்கி நாங்கள் அவர்களோட இணைஞ்சு வழியில இருந்து ஆதரவை கொடுத்து அவர்களாம் எங்களை பேக்காட்டின வழிய நாங்கள் அவர்களுக்கு எதிராகத்தான் இன்றைக்கு மோசடி இல்லாத ஒரு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறோம் என்று ஒரு 6 மாசமாகத்தான் அவர்கள் பதவியை ஏற்றிருக்கிறார். இல்ல அதான் இப்ப அவர் மாகாண சபை தேர்தலை நடத்தி இந்த காணிகளை விட்டு பிடிஏ லோக்களை எடுத்து கொண்டு போனா நாங்கள் ஆதரவு கொடுப்போம். நாங்கள் ஜிஎஸ்பி ஒண்ணு பண்ணா இப்ப அவர் ஒன்றையும் செய்ய இப்ப சொல்லினோம் 2 தேர்தல் நடந்துட்டு மாகாண சபையை அடுத்த வருஷம் கொண்டு போறோம். அப்ப இதுவரையிலே நம்ம காணிகள் விடுபடை ஒரு ரோட்டான் இப்ப ஆட்சிக்கு வந்து காலமாச்சு. இப்ப காணிகள் என்ன விடுபடை பிடிஏ லோ நாங்க தொடர்ந்து இதால பாதிக்கப்படுற தமிழாக்கள்லாம் அது எங்கட தலைவர் மேல தலைவர் தங்கத்துறை குட்டிமணியாக கொல்லப்பட்டது இந்த பிடிஏ லோ. அதெல்லாம் நீங்கள் முந்தி யாரோட கூட்டி சேர்ந்தீங்களோ அவர்கள் தான் கொண்டு வந்தது. நான் என்ன சொல்றேன்னா இப்ப இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு பிடிஏ பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு எதிராக எதுவும் நடக்கல தான். இல்ல சில கைதுகள் இந்த நினைக்கிறேன் இந்த டைம்ல நடந்தது. பெரும்பாலும் தென்பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெரும்பாலும் தென்பகுதியில் உள்ளவர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இல்ல அண்மையிலையும் ஒரு நினைக்கிறேன் ஒரு இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்ட் சுவரொட்டி ஒட்டின ஒரு முஸ்லீம் இளைஞரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றது பிடிஏ இதுல நான் நினைக்கிறேன் இந்த இதுல ஆட்கள் கையெழுத்து விழாவில் சில பேர் பொய் பிரச்சாரங்களை செய்ததற்காக 2 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அதை விட மற்றவர்கள் எல்லாம் தென்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்கள். அது இருக்கட்டும். இப்ப நாங்கள் அமெரிக்காவுடைய வரிச்சலுகையை நிப்பாட்டுறதால 3 லட்சம் பேர் ஆடை தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட 3 லட்சம் பேர் வேலை இழப்பார்கள் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி இப்ப GSP பிளஸ் விட்டால் அதுலயும் ஒரு சில லட்சம் பேர் வேலை இழக்க வேண்டி வரும். வடக்கு கிழக்கில உள்ள மிகப்பெரிய தொழிற்சாலைகள் ஆடை தொழிற்சாலைகளா தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தான் நாங்க பணியாற்றுகிறோம். இவர்களை வேலை இல்லாமல் போறதால தமிழ் தேசியத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இல்ல இதான் பிளான் பி இருக்கு. எங்கள்கிட்ட ஒரு பிளான் பி இருக்குது. அதான் நாங்க சொல்றோம், இந்த தலைமன்னர் ராமேஸ்வரம் ரோட்டை பாலத்தை பிரிட்ஜை போட்டு KK சாபரை ஓபன் பண்ணி பெரிய முதலீடு உள்ள தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர், நீங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை விழுந்துறதுக்கு தானே இந்த GSP பிளஸ் போடுறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தலைமன்னார்ல இருந்து ரோட் போட்டு பொருளாதாரம் வர இத்தனை வருஷம் நாங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை விழுத்தோணும் இல்லையே. நாங்கள் சொல்றது என்னென்றால் இதே ஒரு ஆயுதமா பாவிக்கிறோம். எங்கட அரசியல் உரிமை எடுக்கிறதுக்காக ஒரு ஆயுதமா பாவிக்கிறோம். இல்லாது திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் அதுக்கு பலியாக போறது தமிழ் தேசிய தலைவர்கள் இல்லையே, பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பாதிக்கப்பட போகுது. பிளான் பி அவர்களுக்கு என்னென்றால், இப்ப அவர்கள் சைனாவை கொண்டு வந்து இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வைக்க விட அவர்கள் இந்தியா தமிழ் தேசியம் என்ன செய்தால் இந்தியா நலன்களை தமிழ் மக்கள் பாதுகாக்க முற்படுவதை ஒழிய தமிழ் மக்களுக்கு நலன் இல்லை. எங்கட தெலோன்ற தலைவர் சிறிசபாரத்தை தான் ஏற்கனவே சொன்னது, எங்கட அரசியல் தீர்வும் இந்தியா பாதுகாப்பும் பின்னி பிணைந்துள்ளது. அப்ப அது எங்களை எக்கனமி ரீதியாயும் அரசியல் ரீதியாயும் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுமென்ற ரீதியெல்லாம் நாங்கள் இந்த பிளான் பியை வைக்கிறோம். மற்றபடி நாங்கள் இப்ப GSP பிளஸையோ அவர் அரசியல் தீர்வெல்லாம் தந்து எங்கட மக்களின் அரசியல் அபிலாசையில பூர்த்தி செய்தால் நாங்களே நாங்கள் எல்லாம் சேர்ந்து விடுவோம். இந்தியாவுக்கு GSP பிளஸ் கொடுவேன். அப்ப 70 வருஷமா அவரெல்லாம் தொடர்ந்து பேக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுத்த பிள்ளையான முடிவெல்லாம் 70 வருஷமா நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் இந்திய அரசாங்கம் 4 மாதத்துக்கு வந்த அரசாங்கத்தை சொல்லிடலாதானே, சொல்லிடலாதானே. நாங்கள் இப்ப 70 இந்த 6 மாத அரசுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இப்ப அண்மையில் நடந்த பட்ஜெட்டுக்கு சில நல்ல விஷயங்கள் வடக்குக்கு நிதி ஒதுக்கீடுல செல்வம் அடக்கலாம், அதுக்கு ஆதரிச்சு. ஆனா டிஃபென்ஸ் இது கூட அதுக்கு அவர் ஆதரிக்க அது மாதிரி தானே அவர்களுக்கு இப்ப அவர்களோடு நாங்கள் முதல் கொடுத்த பேட்டியில சொன்னாங்க ஒரு 6 மாதம் நாங்கள் இவன் இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். அப்ப இவர் இந்த மாகாண சபையை நடத்தினமா, இவரையில எவ்வளவு காணியை விட்டா, சிற கைதிகளுக்கு இப்ப சொல்லி அப்படி இருக்க சிற கைதிகள் அங்க இல்லையா. அப்ப இதுகளை வச்சுத்தானே நாங்கள் வேற செய்கிற ஆட்சியில நடக்கிற நாங்கள் எடுத்த உடனே சொல்லல அரசியல் தீர்ப்பை 6 மாதத்துக்கு உடனடியாக கொடுக்கச்சு. இந்த 6 மாதத்துக்கால இந்த அரசால செய்யக்கூடியது இந்த காணி விடுவிப்பு, இந்த மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டாம், ரிவோக் பண்ணப்பட்ட அதிகாரங்கள் இவற்றை 2/3 மெஜாரிட்டி இருக்கு, அதுல தானே பார்லிமெண்ட்ல போட்டு இவை அந்த அதெல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய இதுக்கு இந்த அதிகாரம் இருக்குது இந்த அரசு. அடுத்த 5 ஆண்டுகள்ல நீங்கள் சொன்ன இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு வைப்போம். பயங்கரவாத தடைச்சலம் நீக்கப்படும், மாகாண சபை தேர்தல் நடக்கப்படும், வடக்கு கிழக்குல உள்ள காணிகள் போக்குவரத்து வீதிகள் திறக்கப்படும். அப்படி ஒன்று செய்யப்பட்டா டெலோ தமிழீழ விடுதலை இயக்கம் தேசிய மக்கள் சக்தியோட இணைந்து பணியாற்றணும். நிச்சயமா இந்த 4 விஷயம் இந்த இதுகளை அடுத்த 4 ஆண்டுகள்ல இந்த 4 விஷயமும் நடந்தால் அதுக்கு வர ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் மீண்டும் தேசிய மக்கள் சக்தியுடைய ஜனாதிபதியை நீங்கள் ஆதரிப்பீங்க நிபந்தனையோட. அதான் அரசியல் தீர்வை நோக்கின ஒரு நிபந்தனையோட நிச்சயமா. இப்ப நாங்க சொன்ன பட்ஜெட்டுக்கு நாங்கள் ஆதரிச்சு நாங்கள் ஏன்னா வடக்குக்கு நிதி ஒதுக்கினதா. அப்ப அவர்கள் காணிகள் எல்லாம் விடுபட்டு நாங்கள் வைக்கிற அந்த காணிகள் விடுபட்டு PTLO விடுபட்டு மாகாண ரிவோக் பண்ணப்பட்ட அதிகாரங்கள் எல்லாம் உள்வாங்கி அதுகள் வச்சால் நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். இது வெறுமனே சாம் சம்பந்தனுடைய ஒரு பொறுப்பு கூறலாம் அல்லது தமிழீழ விடுதலை நாங்கள் எங்கட கட்சிய மக்களின் அரசியல் உரிமை எங்கட கட்சி என்னத்துக்காக இருக்குது, தமிழ் மக்கள் அரசியல் அமலாசைகள். நாங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்து நாங்கள் இதுக்காக நாங்கள் கட்சி துவங்கப்படையில இது ஒரு ஆயுத போராட்டமா உருவாக்கப்பட்டு பின் நடந்த சூழலில் நாங்கள் ஒரு அரசியல் நீரோட்டத்தில் கலந்தலாம். ஆனா எங்கட மக்களின் அபிலாசைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் எங்கட பொலிசியல் இருக்கு. மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாங்கள் என்னத்துக்காக நல்லாட்சி அரசுக்கு ஆதரவு கொடுத்தோம், அவர்கள் அந்த அரசியல் தீர்வை கொண்டு வருவார்கள். இப்ப ஒரு பேச்சுக்கு வைப்போம், இப்ப இந்தியாவுடைய நலனா தமிழ் மக்களுடைய நலனா என்று வந்தால் தமிழீழ விடுதலை இயக்கம் இந்தியாவுடைய நலனுக்காகத்தான் நிற்கும் என்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியில் இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதுல நாங்கள் பாக்குறோம்னா ஒரு லாங் டேர்ம்ல எங்களுக்கு இந்தியா ஒரு எப்படி அந்த சில இப்ப இன்றைக்கு இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பட்டா அமெரிக்கா அதை ப்ரொடெக்ட் பண்ண டெலோ நிக்குது. எந்த காலத்திலையும் நாங்கள் ஒரு சிங்கள அரசு
நம்புறதை விட நாங்க இந்தியா வந்து எங்களோட தமிழாக்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இப்ப இந்தியாவோட நாங்கள் ஒரு முரண்படாமல் நிலையில இருந்தா தான் அது எந்த காலத்திலும் ஒரு எழுதப்படாத உடன்படிக்கை உண்டு இந்தியா எங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்றைக்கு எப்படி இஸ்ரேல அமெரிக்கா சண்டைக்காரங்களும் பார்க்க சாட்சிக்காரங்க நம்புறதுதான் சரியன்று. இல்ல ஸ்ரீலங்கா வந்து நாளைக்கு ரிவோக் பண்ணப்படலாம். நாளைக்கு வர வேற அரசுகள் இன்றைக்கு ஜேவிபி வந்து இன்றைக்கு இந்த என்பிபி அரசு சில உரிமையில கொடுக்கல. ஆனா அப்புறம் அதுக்கு அப்புறம் வர மைந்தா மாதிரி ஒரு கோதாபாய மாதிரி ஒரு கடும்போக்கு ஒரு ஆக்கள் தாங்கள் எப்படி பண்டாரநாயக்கா தனிச்சிங்கள சட்டத்தை 24 கொண்டாந்து ஆட்சி எடுத்தார். ஒருத்தர் தான் ஆட்சி எடுக்கிறதுக்காக இந்த இவ்வளவுத்தையும் நான் ரிவோக் பண்ணுவேன், நீங்கள் எனக்கு 70% மெஜாரிட்டி உள்ள அப்படியான ஒரு ஆபத்துகளும் எங்களுக்கு இருக்கு. ஆனா உங்களோட கருத்துக்கள் வந்து சில கேள்விகளே தமிழ் தேசியம் என்ன சொல்றதுன்னா மஹிந்த ராஜபக்ச ரணிலும் பார்க்க ஜேவிபி வந்து மிக மோசமான ஆட்சியாளர்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு கருத்தை பரப்புகிறார்கள். அது நீங்கள் மாறி சொல்றீங்களே? இல்ல நுட்பம் இல்ல. நாங்கள் என்னன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறோம். நாங்கள் இப்ப ரணில் இப்ப சரி ரணில் அந்த நல்லாட்சியை விடுங்க, அதுக்கு பிறகு ரணில் அந்த 2 years அந்த டெம்பரரியா பிரசிடண்டா இருக்கீங்கல்ல, நாங்கள் ஒரு பார்ட்டி அவரை தனியை போய் சந்திச்சோம். டெலோ வந்து நாங்கள் தனியை சந்திச்சு அவர்கிட்ட 15 பாயிண்ட் ஒரு இதோண்டு கொடுத்துனாங்க. ஆனா அதுல நாங்க தேங்க் பண்ணவனும் வேற 38 அரசியல் கைதிகளை எங்களால விடுபட்டு இந்த லைக்கா சுபாஸ்கரன் மூலமா நாங்கள் 50 ஒரு கைதி 25 லட்சம் படி அவ்வளவு கைதிகளுக்கு நாங்களாம் அவர்களுக்கு வேண்டி கொடுத்துனாங்க. அப்ப நாங்கள் ரணிலோட நாங்கள் இது வந்து சட்டமா இப்ப இந்த எலெக்ஷன் இது மாதிரி இது வந்து கோட்டால நடைபெற இல்லை. இது நாங்கள் ரணிலோட கதைச்சுத்தான் இந்த இது விடுபட்டோம். இப்ப இன்றைக்கு ஜேவிபி உள்ளாட்சி தேர்தலில் லைக்கா சுபாஸ்கரன் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்றாரா? சுபாஸ்கரன் அவர் ஒரு தமிழர், அவர் இனத்துக்கு என்ன செய்ய போறார் என்றால் அந்த உதவிகளை நாங்கள் பெற்று அவர் முல்லைத்தீவுல வீடுகளை கட்டி கொடுத்தார். அது லைக்கா பாஸ்கரன் மாத்திரம் இல்ல, கனடால இருக்கிற ஆக்களா இருக்கட்டும், பிரிட்டன்ல இருக்கிற ஆக்களா இருக்கட்டும், டயஸ்பரா அங்க உதவி செய்ய போதுன்றால் அந்த உதவிகளுக்கு நாங்கள் ஒத்தாசையை கொடுத்து எங்களோட மக்களின் இதை எம்பவர்மெண்ட் பண்றதுக்கு நாங்கள் அங்கே மக்களின் இதுக்காக இருக்கிற கட்சி நாங்கள் அது யார் அது லைக்கா இருக்கட்டும், எந்த முதலாளியா இருக்கட்டும், ஒரு ஃபாரின் இதுல இருக்கிறவர் வந்து அங்க தமிழ் மக்களை செய்ய போறோம்னா அதுக்குரிய உதவி ஒத்தாசைகளை நாங்கள் டெலோ வழங்குறது தயாராக இருக்குது. அது தனியா லைக்கா மாத்திரம் இல்லை, யாரும் எங்களை அணுகினால் அவர்கள் என்ன உதவி திட்டத்தை அங்க செய்ய போயினா இருக்கிற தடைகள் என்ன அதுகளை எல்லாம் நீக்கி அவர்களே வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ண செய்யக்கூடிய அந்த இதுகளை நாங்கள் ஒத்தாசை செய்வோம். அதுக்குதான் நாங்கள் இந்த மாகாண சபை அதிகாரத்தை கேட்கிறோம். ஏன்னா இந்த மாகாண சபைக்கு நாங்கள் ஒரு ஆக்கள் ரணில்கிட்ட அந்த கோரிக்கை நாங்கள் வச்சுனாங்க. ரணில்கிட்ட வச்சால் டிரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யற அதிகாரம் எப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நேரடியா தமிழ்நாட்டு இப்ப ஸ்டாலின் வந்து இங்க இருக்கிற ஒரு கம்பெனியோட சைன் வைக்கலாம், வந்து அங்க ஃபேக்டரியை போட்டு இன்வெஸ்ட் அப்படி கொத்த அதிகாரம் தேவை என்று நாங்கள் ரணிலிட்டு இந்த கோரிக்கையை நாங்கள் வச்சோம். இது இந்த 15 திருத்த சட்டத்தில் இந்த சரத்து இல்ல, இதை நாங்கள் எக்ஸ்ட்ரா ரணிலிட்ட வச்சுனாங்க. நீங்கள் இதெல்லாம் கொண்டு வாங்க. நன்றி சாம். நினைக்கிறேன் ஒரு நீண்ட சுவாரஸ்யமான உரையாடல். மீண்டும் நாங்கள் தமிழ் தரப்பு மோடி அவர்களை சந்தித்ததன் பின்பு மீண்டும் அது சம்பந்தமான விடயங்களோடு அதற்கு முன்பாக நீங்கள் தலைமையோடு பேசிவிட்டு வாருங்கள். மீண்டும் நாங்கள் இந்த கலந்துரையாடலை தொடர்வோம். மண்டே எலெக்ஷன் கமிஷன் இது வந்து நாளைக்கு வராட்டி மண்டே நாங்கள் மேல்முறையீட்டு எங்களோட வழக்கல் தாக்கல் செய்வோம். அப்ப எங்களுக்கு டியூஸ்டே வந்து அந்த முடிவும் தெரியும். அந்த நேரம் நாங்கள் இந்த மோடியோட சம்பந்தப்பட்ட இதுகள், இந்த எலெக்ஷன் சம்பந்தமான இதுகளை தகவலோட நான் மேலும் உங்களுக்கு அறிய தரலாம். நன்றி சாம் சம்பந்தன். நன்றி ஜெயபாலன். நன்றி தேசம் நெட்வாசல்.